நான் போகிற வழி எங்கும், நான் போகிற ஊர் எங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி. பாப்பா படி, சும்மா தெருவுக்கு பார்க்காத, நிற்காத, டைம் வேஸ்ட் பண்ணாத, டிவி பார்க்காத, படம் பார்க்காத, ஏன் ஃப்ரெண்ட்ஸோடைய நேரம் சுத்துற, இதெல்லாம் அம்மா அப்பா நம்ம மேல காமிக்கிற கண்டிப்பு. ஒரு ஆசிரியர் குருவா நீ ஒழுங்கா படிப்பா, அப்பதான் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இந்த கண்டிப்பெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் தன் மேல தனக்கே கண்டிப்பா இருந்தான்னு வச்சுங்களேன், அவன் வாழ்க்கையில் நிச்சயமா வெற்றி மட்டும்தான் அடைவான், வேற எதுவுமே அவனை நெருங்காது அப்படிங்கறத நல்லா உணர்ந்துங்க. சிம்பிள், எல்லாத்துலயும் ஒரு பிரின்சிபல், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் எப்பயுமே சொல்லுவேன், குறைகளை மறைக்க போராடாதீர்கள், குறைகளை மறைக்க போராடாதீர்கள், குறைகளை குறைக்க போராடுங்கள். ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம்ல, ஒன்னே ஒன்று சொல்லவா, தான் தோற்றதற்கான காரணங்களை அடுக்குபவன் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெற்றதாய் வரலாறு இல்லை. தான் தோற்றதற்கான காரணங்களை அடுக்குபவன் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி அடைந்ததாய் வரலாறு இல்லை. தான் தோற்றதற்கான காரணத்தை கண்டுபிடிப்பவன் வாழ்க்கையில் அடுத்த நிமிடமே வெற்றியடைய போகிறான் என்பதற்கான அடையாளம் அது. ஸ்டேட்டஸ்ங்கிற ஒரு வார்த்தை எவ்வளவு நல்ல வார்த்தை, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கான் பாரியா இல்ல. இப்ப அவன் புலம்புறதுக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான். ஐ ஹேட் மை லைஃப். காலங்காலத்தில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஸ்டேட்டஸ் கருவம். இதை பார்த்து நான் எப்படி என் பொழப்பு உருப்பிடுனா, அவனுக்கு அவனை இனிமேல் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா உன் நம்பரை பிளாக் பண்ணிடுவேன்னு அவன் சொல்றான். கோச்சுக்கிறான், என்ன நீ என்னுடைய உணர்வை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, உன் உணர்வை நீ புரிஞ்சுக்கணும், அப்பதான் நீ ஜெயிக்க முடியும். உன் உணர்வை அடுத்தவன் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தவர்கள் கிட்ட நீங்க சிம்பதி கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. உங்களுக்கு நீங்கள் தான் மருந்து, உங்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டி, உங்களுக்கு நீங்கள் தான் கைடு, வேற யாருமே கிடையாது. மறுபடியும் சொல்றேன் சார், நான் ஜெயிக்க பிறந்தவன், கண்டிப்பா என்னால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நான் ஜெயிச்சுதான் என் குடும்பத்தை காப்பாற்ற போறேன், என்னோட குடும்பத்துக்கே நான் தான் ரோல் மாடல்னு எவன் மறுபடியும் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கானோ அந்த மனிதன் நிச்சயம்